போய் சேர்த்துக்கிறேன். கடவுளே அம்மா ரேணுகம்மா தாயே நீ கோயில் உள்ள உட்காந்துமா போட்டியெல்லாம் ஏறி வேலைக்கு தள்ளி போட்டியோ தாயே எவ்வளோ ஊருன்னு தெரியாத பணத்தை கட்டிட்டு பதம் போடுறேன் அம்மா போட்டான் தண்ணி கொண்டு ஊத்துறாதுல போட்டா அந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டுட்டு ஒடிகாவத்தில் எந்த துணி காயுதோ அதெல்லாம் வாரி மாட்டிக்கிட்டு வர நாய் பார்த்தா கொடி ஐயோ உடம்பு ஜுரமா அடிக்குது திட்டு திட்டா ஜுரம் அடிக்குது தட்டு தட்டா சோறு கேட்குது சாப்பாடை பார்த்தா பொட்டுது வாங்கி வருது மனுஷன் பிடிச்சிக்கணும் 14 இட்லி 2 செட்டு பூரி 4 வடையோடு நிறுத்திக்கிறேன்மா கொண்டுற மாதிரி இருக்குதுங்க மதியானம் மனுஷன் பிடிச்சிக்கணும் நேச்சுரல் பிரியாணி கடை 2 பாக்கெட் வாங்கி சாப்பிட்டா அதுக்கப்புறம் அதோட மனுஷன் பிடிச்சிக்கணும் நைட்டு சாப்பாடு போடுறான்னு இருந்தாங்க ஐயோ சாப்பாட்டை பார்த்தாலே பாக்கியாவா இருக்கு மனுஷன் பிடிச்சிக்கணும் முதல்ல வச்சுக்கணும் மாதிரி 3 வாட்டி வச்சுக்கிறேன் சிரிப்பா தான் இருக்கு கதை ஐயோ ஏது போக பின்னாடி கொட்டுருவாரு மூஞ்சா அப்படி பாடுறா நீங்கெல்லாம் பாட வச்சுட்டா 40,000 பாட்டு பாடினாங்க ஜானகி அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்பனா அவ்வளவு கேவலமா வாங்க பாடுறா அப்ப ஜானகி அம்மா அவ்வளவு கேவலமா பாடுறாங்க. என் பாட்டு கேட்டு செஞ்சுட்டாங்க இல்லைங்க நமக்கு பிறகு நம்மளை போல பாடுவதற்காக அப்ப அவ்வளவு அழகா பாடுறா அப்ப நான் மறுபடியும் கேளு எனக்கு ஒரு மகன் பிறப்பா பசங்களை தண்டுக்கிறதுனா அழகா பாருங்க அழகா இருக்கா பொட்டை உங்க பக்கம் வேஷம் கொடுத்துட்டு நீங்க தாங்க கொடுத்தீங்க எந்த ஆம்பளை கொடுத்தது நீங்க கொடுத்த ஆம்பளையா அவ்வளவு அழகா இருக்குதா அப்பனா மறுபடியும் பாடுற கேளுங்க ஆலாபனம் பண்றீங்க பாரு அது திருப்பி பண்றப்பா கேளு எனக்கு ஒரு மகன் பிறப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் 7 வருஷத்துல பாடிங்கன்னா பொதுவாக என் மனசு தங்கா கோமணத்தை விட்டு விட்டா ஆளவணி பாரு பூஜாவணியா ஏய் இது முதல்ல ஆம்பளை பொம்பளை நீ இது ரொம்ப நாளா கம்பெனிக்கே சந்தேகமா இருக்குதா பாப்பா காலையில ஏய் குரல பார்த்தா ஆம்பளை குரல் ஆகுது ட்ரெஸ் பார்த்தா பொம்பளை ட்ரெஸ் ஆகுது ஒருவேளை பாய் அம்மாவானியா இல்லம்மா எங்க ஒரு நாட்டுல கொடுத்துக்கிறாங்க எனக்கு வேலை என்ன வேலையாமா லாபர் மாமா வேலை ஏய் யாரா நீ வந்ததுல இருந்து யாரோ ஓட அண்ணாட்ட வாட்ச்மேன் சார் ஓட வண்டா ஓரம் போடா வண்டாமா வாட்ச்மேனுங்க அவனி பாரு நான் யார் தெரியுமா என்ன காரியத்தை போறா நீ பெரிய ஆளா தான் ஐயா ஓ யாருங்க ஐயா மரகதபுரி நாடு அந்நாட்டு மன்னர் அது நாங்க அந்நாட்டு இளவரசர் அதுவும் நாங்க கிடையாது அதுவும் நாங்க கிடையாதுங்க படை தளபதி படம்லாம் எதுவும் இல்லைங்க சூர்யா எங்க அதுவும் கிடையாது அந்த சின்ன துறையில யாருதான் இருப்பாங்களா போட்டு அடிக்கிறீங்களே நம்ம பெரிய துறைங்க பெரிய துறைன்னா தெரியல ஐயா கைய பூச்சி விடு என்ன பண்றது எல்லாம் அப்படி நாங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் காலை பூச்சி விடு காலை பிடிக்குங்களா இப்படி என்ன பண்றது நம்மளுக்கு பெரிய துறையாச்சு காலை பிடிச்சா கூட 11:30 மணிக்கு தானப்பா வரீங்க காலை மட்டும் தான் பிடிப்பியா
வேற எதுனா பிடிக்கணுமா? இல்ல புஜத்தை பிடிச்சி விட மாட்டியானுங்க? அந்த டிபார்ட்மெண்ட் யாரா இருக்கிறோம்? இல்லங்க புஜத்தை பிடிச்சி விடு. சொல்லுங்க ஐயா. நல்லா இப்படி சொல்லுங்க ஐயா. நான் யார் தெரியுமா? ஐயா நான் வாட்ச்மேன் சார். நான் காவல்காரன். வாட்ச்மேன் காவல்காரனா ஐயா? சரி விடு விடு. அவன் பணத்தை கட்டிட்டு வயிற்று வச்சிடலாம். எங்க பணம் கட்டுறீங்க? கரண்ட் ஆஃபீஸ்ல. ஏங்க எல்லாரும் கட்டுறது தானேங்க. அது எங்க நாட்டுக்கு வந்து கட்டி பாரு எப்பா தெரியும். எங்க இங்க வந்த நோக்கம் எதிர்கால் வீக்கம். பாராவீங்க போட்டு. எங்க என் நாட்டு இளவரசர் இளவரசர் முரளி முரளிக்கு அவருக்கு பெண் சாரி அடடே 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 டேட்டே ஏய் நான் இந்த விஷயமா தான் காலையில கிடக்குறேன். எங்க நாட்டு இருளுசி டேட்டே என்ன இளவரசி அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடின்னு வரேன். பெண்ணை தேடி வர நான் மாப்பிள்ளை தேடுறேன். தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டுக் கொண்டது. உண்மைங்க. பெண்ணின் பேரு என்ன? மரகதம் மாலா. என்ன நாடு? இந்த மரகதபுரி நாடு. மரகதபுரி நாடு. பொண்ணு புகைப்படம் ஏதாவது இதுல இருக்குதா? இது உள்ள இருக்குது. மாப்பிள்ளை புகைப்படம் இதுல இருக்குதுங்க. ஐயோ வெத்தலை பாய்க்கு அதெல்லாம் மிச்சம். வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறுக்கிறோம். சத்தியமா தாலி அறுக்கிறோம். முதல்ல கல்யாணம்னு ஆரம்பிக்கிறேன். தாலி அறுக்கிறோன்றான் பட்டே. ஓ தாலி எடுக்கிறோம். அதுதாங்க சொல்லலாம்னு வந்து நானும். வருகின்ற வெள்ளிக்கிழமை இதுதான் தாலி அறுக்கிறோம். தாலி கட்ட தாலி வாங்கி நிச்சயதார்த்தம் பண்றேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ பேசுற எப்படி? 15 வச்சுக்கலாமா? இல்ல 16 வச்சுக்கோங்க. இல்ல 15 நடப்பு 16 கரெக்டா இருக்கும். சாரி நடக்குது. தாலி அறுக்கிறது மட்டும் நல்லா இருக்குதா? வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம். புறா போடுங்க. வானத்திலே போகும் மேகக்கூட்டம் புகைப்படம் மரகதபுரி நாடு. மரகத மாலா அழகிலே சிறந்தவள். 32 லட்சணங்க. அந்த பொண்ணு போட்டோ வரவே பார்த்துருந்தா அந்த 1050 ரூபாய் அந்த கட்டி இருப்பாங்க. எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நிக்கிறாடா. பேச நேரம் கிடையாது. என்ன பார்க்க வேண்டும்? மரகத மாலா புகைப்படத்தை பார்த்தேன். என் மகனுக்கு ஏற்ற மங்கை அவள் தான் என்று முடிவும் செய்து விட்டேன். உன் மகனுடைய ஓவியத்தை பார்த்துங்க. மன நிறைவார்த்தது சம்மதம்னு சொல்லிட்டு இருந்தாலும் மகளை பார்க்கணுமா? ஒரு முறை நேரில் ராஜா அடிப்பி சுத்தி ஐயா உடைய மகளை மனமுடிக்க இதுவே நிச்சயம். இதுவே என்னையா கை தவறுது? கோயில் கொஞ்சம் பேர் புடிடான்னு கோயில் பின்னாடி நாட்டுக்கார வீட்டு போய் அடிச்சிருந்தான். தப்பா நினைக்காதீங்க ஐயா. குத்து அவ கை வேலை ஆக்கிடுங்க. நான் பேக்ல வச்சு ஊட்டிய கட்சி முடிக்க சுப்பிடுவேன். யாரை பார்த்து கேட்கறேன்? தப்பா நினைக்காதீங்க. அடிநாட்டுல இருந்து வந்தாரா? ஐயா ஆயிடுச்சுங்க. தவறாக நிற்க வேண்டாம். ஒரு பெரிய சம்மதம் செய்வோம் என்று சற்று கை கை கணக்கா அவ்வளவுதானே? நிச்சயதார்த்தம். பொன் இலங்கை, பெண் உலகை, பொன் இலங்கை, பெண் உலகை, பொன் இலங்கை. என் மகனுக்கு புன்னகை கொடுத்து அந்த புன்னகையோடு கொஞ்சம் புன்னகை வச்சாங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை பெண்ணோடு வந்திருக்கேன். ஐயா சாப்பாடு உங்களுக்கு, சாம்பார் எங்களுக்கு, கூட்டு உங்களுக்கு, பொரியல் எங்களுக்கு, சரி. மொழிக்கு உங்களுக்கு, பணம் எங்களுக்கு. அவ்வளவுதானே? மட்டும் ஏற்பாடு பணத்தை பண்ணி நீ ஏத்துக்கிறேன். அண்ணே, நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து நிச்சயம் செய்து விட்டோம். மது போது தாச்சி விட கதை பெண்ணின் அழகை பார்த்தாயா? மனதே
மாமா இங்க வாரு நம்ம தப்பா மாமா எனக்கா போட்டு பின்னாடி எனக்கு கட்டி பிடிச்சிட்டு மாமா வாட்டு மாமா அம்மா ஏதுரே என் பொண்ணுக்கு முட்டை கொடுத்த மாமா நீ தும்ப போ மேனி அம்மா போய் ராஜோ எனக்கு துளுக்க நாடே போடி நான் பாடு நீ வண்ண போ மேனி அம்மா மேனி கண்டா கம்பெனி வாஜாராண்டே போடி அம்மா பாக்கி நான் தப்பு நினைக்கிறேன் மனநன் திருவருக்கு திருமணம் தந்தை உரைத்து வந்தோம் காரணமே நீ தான்டா நல்ல தங்க உங்களே போடி அங்கே போடி எப்போ எனக்கு திருமணம் ஏற்பாடு எனக்கு செஞ்சுட்டாங்கடா கேடுகடா பாரு எப்போ எனக்கு காதுலே கம்பூடு எல்லாமே எங்க ரெடி பண்ணி வச்சுட்டாரு உனக்கு காது வரும் கம்பல் கம்பளு எனக்கு நான் போய் வரேன் என்ன கல்யாணம் கல்யாணம் உனக்கு அவனுக்கு தானே ஆமா ஐயோ தம்பி நீ அது பாயல வீட்டு போய் போய் வரட்டான் வாய் மூஞ்ச பிரிய தண்ணி போட்டி பண்ணிட்டு வரேன் நான் வீட்டு போன நெஞ்சு உன்னை டேய் நான் வீட்டு போனேன் செய்யறான்டா போய் வரட்டுக்கு பேசாம் போய் வாடி வந்து சொல்ல சீக்கிரமா வா ஒரு 5 நிமிஷம் விட்றா போட மாட்டேன் ஐயோ உன பிட்டு மாசம் வரலங்க நான் போய் வரேன் பையன் அப்பா பையன் மாமா நான் போய் ஐயோ அம்மா நீ போய் வா பையன் தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப மருவத்தூருக்கு மாலை போட்டுக்கிறான் டிரைவர் அம்மா டிரைவரு எனக்கு மலவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டது என்ன நாட்டுல பாய் எந்த சத்திரம் நாங்கள் இருவரு அனுமன் ஊட்டிக்கு செல்ல ஊட்டி அறுத்துடுவேன் அடத்துல பொண்ணு பையன் பிய துண்ணமா வாய தோட்டமா எவ்வளவு உடனே கெஞ்சி நிற்பாங்க போனமா வந்தமா இல்லாதா ஒரு வேலைக்கார பையனுக்கு இறங்காத மாதிரி பார்த்தா பையன் போய் ஆளு பாயில பொம்பளை கண்ணி முன்ன மூணாவது மோடி என்னவோ நினைச்சுக்கோ திருமணம் வந்து கொண்டு யாருக்கு தெரியுமாடா யாருக்கு மரகத நாட்டில வச்சு மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம் மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணமா ஆமாடா. வாழ்ந்தால் மனோபடி அந்த தெய்வத்தை விட்டு நான் வரமாட்டேன் வார்த்தை கேட்க மாட்டியா வரும்போது கேட்க மாட்டேன். எப்படிலாம் கேட்ப நீ பிறந்த உடனே ஒரு தாய் இருந்து விட்டார் அந்த முறை என் மார் மீதும் மடி மீதும் தூக்கி போட்டு உன்னை செல்லமா வளர்த்தா எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வாய் வயதான காலத்தில் இருக்க துணையா இருப்பார் நினைத்தேனே மாலா கட்ட தாலி கட்ட முடியுமா முடியாதா ஒருபோது முடியாது எப்போது என் வார்த்தை கேட்காதோ, என் மகனே என் வார்த்தை கேட்காத போது நான் யாருக்கான உயிரோடு வாழ வேண்டும் நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தான் இந்த உலகமே என் மகன் என்று நினைத்தேன் அப்படிப்பட்ட மகனே என் வார்த்தை கேட்காத போது கண்டதிலே இதே இடத்தில் இப்போது கரண்டில் கை வச்சு சாவறனாடா கூட ஆள் இட்டு போவான் எங்களை சாவடிச்சிருவேன் அப்பா நான் வரவில்லை என்றால் இதயத்தில் உங்கள் உயிரையும் மாற்றிக் கொள்வீர்கள் மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தை நீ உயிரோடு பார்க்க இதே இடத்துல சாக போறேன் அப்பா அப்ப சாவாதப்பா கூட்டுக்கிட்ட போய் சேர்ந்து முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனையும் அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன் நாட்டுக்கு வருவேன் மனமேடையில் அமருவேன் அந்த பெண்ணின் கைத்து மாலையிட்டு தாலி கட்டுவேன் ஆனால் ஒன்று ஆனால் என்றால் அநேக அந்த மட்டும் பெண்ணின் முகத்தை நான் ஒருபோதும் பார்க்கவே மாட்டேன் தாலி கட்டி அடுத்தோடையே பார்த்து விடுவேன் கதையை கேட்டியா கதையை கேட்டியா புது கதை ஆடுறது நம்ம ஆடுற கதை தான் ஆடினாரு இந்த நாட்டுல எத்தனையோ சட்டத்திட்ட நான் போட்டிருக்கேன்டா என் மகன் எனக்கு சட்டம் போடுறான்டா மணமறைக்கு வருவானா மணமேல அமருவானா அந்த பெண் கையில் தொட்டு தாலி கட்டோட முகத்தை கூட பார்க்க மாட்டானா
அடுத்த நொடியே மனம் என்று தெரிஞ்சாடே அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோ பயமா இருந்தாரு. சரியாதுங்க ஐயா. உன் பையன் தாலி கட்டட்டும், அது கட்டட்டும். மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். என்ன பார்க்க போறோம்? நம்ம குடும்பத்தை நம்ம தாங்க காப்பாற்றணும். ஒரு அடுப்புல குண்டு வச்சிருந்தா ஒரு ராசி வச்சிருந்தா நம்ம தான் தட்டி மடிச்சு போகணும்னா பண்ணணும். குட்டி பண்ணி சொல்லி அவனை வாழ வைக்கலாம் வழி பண்ணுவோம். ஐயா, கேட்பாரு